கடலூர். சீக்கிரம் வாங்க. எங்க கடலூர் யாரெல்லாம் வந்திருக்கா? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. கடலூர்லாம் பையன் யாருக்கு இருக்கு? என்னம்மா அப்படியா? யார் லவ் பண்ணுதா? என்னம்மா அவன் லவ் பண்ணுறான் தாயி. வா காலில் வந்துட்டு வாடா. அமைதியா இருங்க பக்தர்கள், உற்சாகமா இருங்க. சொந்தமான தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். இப்போதைக்கு ஒரு வருத்தமாக கடன் பட்டிருக்கிய சரியாக்கி தந்துடுறேன். ஆனால் உன் மகன் அவன் இஷ்டப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணுங்கிற எண்ணமும் விதியும் அவன் உள்ளத்தில் இருக்குது. அதனால் அதை மாற்றி உன் இஷ்டத்துக்கு கொண்டு வந்து முறையான கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்லாம். கால் வந்துட்டுவோம். கவலைப்படாத, எதையும் நம்ம மாற்றிடுவோம். என்னடா தம்பி, வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா கடலூரில்? இந்தா வெற்றியாக்கி தரேன். என்னை பின்தொடர்ந்துக்கா, என்னாலும் உயர்ந்திருப்பேன். சென்று வா மகளே. போடு, என் பேரை போடு, அசத்து போ. அப்பா என்ன வியாபாரம் அண்ணாச்சி? ஓகே ஓகே, கால் வந்துட்டு வரலாம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா. திருப்பதி போக வேண்டியிருக்கா? நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே. சாமியுடைய பட்டு பீதாம்பரம். இது எங்க பார்த்த சாரதிக்குள்ளதா? பாரத போர் நடத்திய பார்த்தசாரதியினுடைய திரு ஆலயத்தில் தொண்டு செய்து வேதனையை தாண்டி வந்த மக்கள் நீங்கள். கால் வந்துட்டு வாங்க. பார்த்த சாரதி அவன் பாதமே கதி, ஸ்ரீ பார்த்த சாரதி. வாங்க, என்ன வேணும்? எனக்கு பென்ஷன் வந்து ரொம்ப நாள் எங்கள் அப்பாவோட பென்ஷன் அவர் இறந்து ஒரு வருஷம் ஆச்சு. 1 வருஷம் பேப்பர் போயிட்டு அந்த பேப்பரை வந்து இப்போ பார்க்குறதுக்கு அக்கௌண்டண்ட்டில் சரியான ஆள் இல்லை. உங்கள் ஃபைல் வந்து இந்த வருஷத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? என்ன இந்த ஆண்டு ஆவணியில் ஆண்டு பிறக்கா இல்லையா? ஆவணிலேருந்து அந்த பென்ஷன் வந்து சேரும். இந்த இறுதி காலங்களில் மனம் கோணாமல் வாழறதுக்கு அந்த செல்வத்தை தந்து உதவுனா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். ஆர்க்குமாலைகள் பாட்டு பாடும் அல்லிக்கேணி பிள்ளை பெருமான். பெருமாளே, அந்த பென்ஷனை வாங்கித்தாரேன். ஃபைல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் செட் ஆயிரும். உங்கள் பையன் நம்முடைய ஆச்சாரத்துக்கு மீறி நடந்துக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட்டுக்கு அவன் கொஞ்சம் பணம் கட்டிக்கிட்டு இருக்கான். புரியுதா புரியலையா? என்னது புரியுது? டிரைவிங் பண்ணுறது மட்டும் இல்லை, ட்ரிங்கிங்கும் சேர்த்து பண்ணுறான். இருக்குது. நண்பர்களோடு சில குழப்பங்களை வச்சுருக்கான். பண்ணித்தாரேன், பக்குவமாக ஆக்கித்தாரேன், பிள்ளையை திருத்தி தாரேன். உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஒழுக்கமானவங்க. நம்ம அப்பா அம்மா நினச்சா வருத்தப்படுவாங்க. அப்படி நினச்சி தம்பி பக்குவப்பட்டு செய்கிறார். அதிலிருந்து நீக்கி நான் வெற்றியாக்கி தருவேன். புண்ணியமாக இருங்க. கேட்டுருவோம்மா. மாட்டுப்போன் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்ச கழுதையாக இருக்குது. சரி பண்ணி தரேன். என்ன
பத்தியா கூட்டு வாங்க, பேச வச்சுருவோம். அப்பா அம்மானு பேசுறது இப்போ தெளிவாக பேச வச்சுருவோம். வாங்க. எந்த ஊர்? கடலூரா? வாமா, காலில் வந்துட்டு வா. போக போக தெரியும் அம்மா பொங்குற வேலை ஆக்க பொறுப்பு. நீ மட்டும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். ஏஜென்ட்டுக்கிட்ட 1.5 லட்ச ரூபா பணம் கட்டி 10 மாதம் ஆகுது ஐயா. எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இது வரைக்கும் எதுவுமே சரியாக சொல்ல மாட்டாங்க. இப்போ அப்பன்னு சொல்லி அந்த பணம் வந்து ஏமாற்றப்பட்டது. இன்னும் அந்த ஏஜெண்ட்டை நம்பாத. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். வேறு இடத்துல உனக்கு நான் விசா வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். கால் வந்துட்டு வா. வேறு ஏஜெண்ட்டை பார்க்கலாமா ஐயா? உடனே பாரு, லேட் ஆக்கிறாரு. கிருபாநிதி முருகப்பெருமான் உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆமாம் பின்னாடி ஆமாம். இந்தா முருகா என்று சொல்லு, உருகாத உள்ளவெல்லாம் உருகும். பிறக்கிற குழந்தைக்கு சுகர் இருக்குது. உலகத்தில் சுகருக்கு மருந்தே கிடையாது. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு சென்னை மாநகர் சென்னை உடைங்க 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 பெருத்தல்ல உடைச்சிருங்க. ஏன் அதை விட்டுற? அமைதி அமைதி, அப்படி போங்கக்கா. அமைதியா இருங்க. கேட்டு லேசா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். கேட்டு லேசா திறந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் ஐயாவை. அமைதியா இருங்க. வாக்கு கேட்க வந்த